திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சியில் காவல் ஆய்வாளரை தாக்கியதாக 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலில் ஈடுபட்டதாக 178 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துவரங்குறிச்சி அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டியில் கோவில் இட பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்பொழுது விசாரணைக்காக இருவரை காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். அதற்கு கண்டனம் தெரிவித்து கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் அதிகமானவர்கள் துவரங்குறிச்சி காவல் நிலையம் எதிரே மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். அப்பொழுது துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் பிரபாகரை பொதுமக்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 28 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் அரசு பேருந்து மோதி படுகாயமடைந்த காட்டு யானை உயர் சிகிச்சைக்காக முதுமலை காப்புக்காடு வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெகநாத். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே நேற்று அதிகாலை தேசிய நெடுஞ்சாலையை 2 யானைகள் கடக்க முயன்றது. அப்போது ஒரு யானை தேசிய நெடுஞ்சாலை கடந்து சென்றது. பின்புறம் வந்த 2வது யானை தேசிய நெடுஞ்சாலை கடக்கும் போது கும்பகோணத்தில் இருந்து ஓசூர் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய அரசு விரைவு பேருந்து யானை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் யானைக்கு தலை மற்றும் கால் பகுதிகள் பலத்த காயங்களுடன் சாலையிலே விழுந்து கிடந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து யானையை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி ஓசூர் அருகே கோப்பசந்திரம் வனப்பகுதியில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த யானைக்கு 6 மருத்துவர் கொண்ட குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தனர். நேற்று முதல் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மயக்க மருந்து செலுத்தப்படுகிறது. பெயின் கில்லர், குளுக்கோஸ் உள்ளிட்ட மருந்துகள் செலுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் நேற்று மாலை யானைக்கு காலில் ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிருஷ்ணகிரியிலிருந்து எக்ஸ்ரே மிஷின் வரவழைக்கப்பட்டு யானைக்கு ஸ்கேன் செய்யப்பட்டது. இந்த ஸ்கேனில் யானைக்கு தற்போது வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாததாக கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் முதுகு பகுதியில் ஏதாவது யானைக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வனத்துறையினர் தொடர்ந்து சிகிச்சைக்காக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் அந்த நவீன கொண்ட எக்ஸ்ரே மிஷின் இல்லாத ஒரு காரணத்தால் யானையை தற்போது முதுமலை காப்புக்காட்டுக்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதனால் இன்று காலை கோயம்புத்தூரிலிருந்து யானையை கொண்டு செல்ல லாரி வரவழைக்கப்பட்டது. இந்த லாரி தற்போது கோவைக்கு யானை ஏற்றி செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த யானை பெங்களூர், மைசூர், பண்டிபுரம் வழியாக முதுமலைக்கு கொண்டு செல்லப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஜலீல் அகமதுடன் ஒசூரிலிருந்து ஜெகநாத்.